தினமொரு வசனம். சங்கீதம் 26 வசனம் 1. கர்த்தாவே, என்னை நியாயம் விசாரியும். நான் உத்தமத்திலே நடக்கிறேன். நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை. வாழ்க்கையில் சில வெற்றிகளை நாம் அடைவது மட்டுமே போதுமானது அல்ல. அந்த வெற்றிகள் நமக்கு நிறைவு தரும் வெற்றிகளாக இருக்க வேண்டும். வெற்றிகள் மட்டுமல்ல, வென்ற விதங்களும் மிகவும் முக்கியமானவை. பணம், பொருள், அந்தஸ்து, பதவி போன்றவற்றில் நாம் எதிர்பார்த்தபடியே வெற்றிகளை கண்டிருக்க கூடும். ஆனால் அந்த வெற்றிகளால் நாம் மகிழவும் திருப்தியடையவும் வேண்டுமானால் அந்த வெற்றிகளை நாம் அடைவதற்கு கடைபிடித்த வழிகள் எப்படிப்பட்டவைகள் என்பது முக்கியமானது. ஒருவர் எப்படி பணக்காரரானார், எப்படி செல்வங்களை சேர்த்தார், எப்படி பிரபலமடைந்தார், எப்படி உயர் பதவியை பிடித்தார், எப்படி நிலைத்ததை சாதித்தார் என்பது போன்ற விஷயங்கள் பிறருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அந்த நபருக்கு அவைகள் தெரியாமல் இருக்க முடியாது. தான் வெற்றியை அடைவதற்கு பின்பற்றிய வழிகள் சரியானவை அல்ல என்பதை அந்த நபர் அறிந்திருக்கும் போது வெற்றி அவருக்கு திருப்தியையோ நிறைவையோ மன மகிழ்ச்சியையோ அளிக்காது. சரியான வழிகளில் நடக்கின்ற ஒருவன் ஒரு குடிசையில் வாழும் சூழ்நிலைகள் இருக்கலாம். தவறான வழியில் நடக்கின்றவன் ஒரு பெரிய வசதி பங்களா வீட்டில் வாழும் வாய்ப்பை பெற்றிருக்கலாம். ஆயினும் அந்த குடிசை வாசிக்குத்தான் நிம்மதியான தூக்கமும் போதும் என்ற திருப்தியும் இருக்குமே அன்றி அந்த பங்களா வாசிக்கு அல்ல. ஏனென்றால் திருப்தி, நிறைவு, மகிழ்ச்சி, நிம்மதி ஆகியவைகள் நாம் எவைகளையெல்லாம் அடைய முடிந்தது என்ற அடிப்படையில் அல்ல, நாம் வாழ்க்கையில் கடைபிடிக்கும் நெறிமுறைகள் தான் அவைகளை நிர்ணயிக்கின்றன. நல்ல நெறிமுறைகளில் வாழ்கின்ற சிலரால் தாங்கள் விரும்பிய வெற்றிகளை அடைய முடியாமல் போயிருக்கலாம். ஆயினும் வெற்றிகளை குறியாக வைத்து தவறாக வழிகளில் செல்லவில்லை என்ற ஒரு நிச்சயம் அவர்களுக்கு பெரிய திருப்தியை அளிக்கும். சவுல் ராஜாவுக்கு எதிரான போராட்டத்தில் தாவீதுக்கு வெற்றிகள் விரைந்து வரவில்லை. ஆனால் சவுலை வீழ்த்துவதற்கு தான் தேவனுடைய வழிகளை விட்டு விலகி தவறான வழிகளில் போகவில்லை என்ற நிச்சயம் தாவீதுக்கு உண்டு. அதுவே அவனுக்கு பெரிய திருப்தியையும் மன நிறைவையும் கொடுத்திருக்கும். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவ ஐக்கியத்தில் நிலைத்து இருப்பவராகவும் விசுவாசத்தில் உண்மையுள்ளவராகவும் சரியான வழியில் நடப்பவர்களாகவும் வேதத்தை பின்பற்றுபவர்களாகவும் வாழ கிருபை பாராட்டும். ஆமீன்.